விருதுநகர் அருகே உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்து தொடர்பான அண்மை செய்தியைத்தான் நாம் மீண்டும் பார்க்கிறோம். முன்பாக 10 பேர் அதில் உயிரிழந்திருந்தார்கள் என்று நாம் பார்த்திருந்தோம். தற்போது உயிரிழப்பு எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது என்ற அதிர்ச்சிமிகு அண்மை செய்தியை பார்க்கிறோம். 6 பேர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விருதுநகர் அருகே வச்சக்காரப்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் வெடி விபத்து நேர்ந்திருக்கிறது. இன்னும் எவ்வளவு பேர் உள்ளே ஆலைக்குள் சிக்கியிருக்கிறார்கள் என்ற விவரம் தெரியவில்லை. ஒவ்வொருவராக மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் 10ஆக இருந்த உயிரிழப்பு எண்ணிக்கை 14ஆக உயர்ந்திருக்கிறது. 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 4 அறைகள் முழுமையாக சேதமடைந்திருப்பதாக நமது செய்தியாளர் முன்பாக பதிவு செய்திருந்தார். அந்த 4 அறைகளிலும் பணிபுரிந்தவர்கள் தற்போது ஒவ்வொருவராக மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் எவ்வளவு பேர் உள்ளே சிக்கியிருக்கிறார்கள் என்ற முழு விவரம் தெரிய வரவில்லை. தற்போது வரை 14 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 6 பேர் காயங்களோடு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். வனஜா பட்டாசு ஆலை என்ற பட்டாசு ஆலையில் இந்த வெடி விபத்து நிகழ்ந்திருக்கிறது. 4 அறைகள் சேதமடைந்திருக்கின்றன. 14 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 14ஆக இருந்த உயிரிழப்பு எண்ணிக்கை தற்போது 17ஆக உயர்ந்திருக்கிறது. வச்சக்காரப்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 17ஆக உயர்ந்திருக்கிறது என்ற துயரம் தரும் செய்தியை பார்க்கிறோம். 6 பேர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 17ஆக உயர்ந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வனஜா பட்டாசு ஆலை என்ற ஆலையில் இந்த வெடி விபத்து நிகழ்ந்திருக்கிறது. முதலில் 10 பேர், பிறகு 14 பேர் என்ற எண்ணிக்கையில் உயிரிழப்பு எண்ணிக்கையை பார்த்திருந்தோம். தற்போது 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விருதுநகர் அருகே கட்டனார்பட்டியில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விருதுநகரில் இதுபோன்ற பட்டாசு ஆலை வெடி விபத்துகள் ஏற்படுவதை நாம் அடிக்கடி பார்த்து வருகிறோம். அதேபோல கட்டனார்பட்டியில், விருதுநகருக்கு அருகே இருக்கக்கூடிய கட்டனார்பட்டியில் வனஜா பட்டாசு ஆலை என்ற ஆலையில் இந்த வெடி விபத்து நிகழ்ந்திருக்கிறது. முதலில் 10 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்தது. பிறகு 14 பேர் என்று உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகமாகி இருந்தது. தற்போது 17 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் படுகாயங்களோடு 6 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். விருதுநகர் அருகே கட்டனார்பட்டியில் பெரும் துயரச் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அங்குள்ள வனஜா பட்டாசு ஆலையில் வெடி விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இந்த வெடி விபத்தில் தற்போது வரை 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 6 பேர் படுகாயங்களோடு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 4 அறைகள் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றன. அங்கு பாதிக்கப்பட்டோரை தீயணைப்பு வீரர்கள் மீட்ட வண்ணம் இருக்கிறார்கள். அதில் 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.